எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்னோபால் புத்தகத்தில் வாரன் பஃபட்டோடைய வாழ்க்கை வரலாறு சிறு வயது முதலிருந்து எப்படி அவர் மிகப்பெரிய பணக்காரர் ஆனார் அப்படிங்கிறத நம்ம பற்றி பேசிகிட்டு இருக்கிறேங்க. நம்ம சேனல் புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காம பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நிறைய விஷயங்கள் புரியும். ஏன்னா இடையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலங்கள், நிகழ்காலங்கள், எதிர்காலங்கள் எல்லாமே கலந்து கலந்து வரதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போது நடந்திருக்கக்கூடிய காலம் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் 1999 கிட்டத்தட்ட வந்து .com பபுள் வந்து பர்ஸ்ட் ஆகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய டைம் வைங்களேன். இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா வாரன் பஃபட்டோடைய பெர்க்ஷைர் ஹேத்வே ஷேரோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் குறையுது. முக்கியமாக எதனாலும் பார்த்தீங்க அப்படின்னா கொக்கோகோலா கம்பெனினாலே கொக்கோகோலா கம்பெனியோடைய வேல்யூவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 3ல் 1 பாகம் வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவு வேல்யூ வந்து குறையுது. இது எதனால் நடந்துச்சு அப்படிங்கிறதா வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ என்ன நடந்தது அப்படின்னாங்க, இதுக்கு முன்னாடி வந்து கொக்கோகோலா கம்பெனியில் ராபர்ட்டோ அப்படிங்கிற ஒரு சிஇஓ இருந்தார். அவருக்கு வந்து லங் கேன்சர் வந்ததுனால அவர் இறந்துடுறாரு. இப்போ புதுசாக வந்து ஒரு சிஇஓ வந்திருக்காரு, இன்வெர்டர் அப்படிங்கிற ஒருத்தர் சிஇஓ வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவர் சிஇஓ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெல்ஜியமில் வந்து ஒரு ஸ்கூலில் கொக்கோகோலா குடித்ததுனால வந்து நிறைய மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஃபுட் பாய்சன் மிகப்பெரிய அளவில் ஆகுது. இதனால் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மீடியாவில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அந்த நிறுவனத்தை பற்றி நிறையா நியூஸ் போடுறாங்க. இதனால் வந்து கொக்கோகோலா கம்பெனிக்கு வந்து மிகப்பெரிய அளவு பாதிப்புகள் ஏற்படுது. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கொக்கோகோலாவோடைய விற்பனையை வந்து தடை பண்ணுறாங்க. முக்கியமாக வந்து அந்த நாட்டிலே வந்து கொக்கோகோலா வந்து பேன் பண்ணுறாங்க. மிகப்பெரிய அளவில் வந்து சேல்ஸ் வந்து ட்ராப் ஆகுது. ஆனால் இந்த இடத்துல வந்து புதுசாக வந்து சிஇஓ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இன்வெர்டர் என்ன பண்ணுறாருன்னா, இது வந்து பெரிய அளவில் வந்து அழட்டிக்கவே இல்லை. ஓகே, சாதாரணமாக இருக்கிறது தானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. அவர் அந்த டைம் வந்து யூரோப்பில் தான் இருந்திருக்காரு. இது பெருசாக வந்து மன்னிப்போ, இல்லை நான் தெரியாமல் தவறு செஞ்சுட்டோம், இது மாதிரியான திருப்பிகள் வராமல் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயங்களும் வந்து அவர் சொல்லவே இல்லை. இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கோபம் வருது. நிறைய நியூஸ் பேப்பரில் வந்து மிகப்பெரிய உள்ள ஆர்டிக்கல் எழுதுகிறாங்க. கொக்கோலா கம்பெனியை பற்றி ஏன் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் பணம் மட்டும்தான் முக்கியம்னு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியே வரும் பொழுது அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் விஷயம் சீரியஸ் ஆனதுனால வந்து திருப்பி இன்வெஸ்டிகேஷன் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷனில் வந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, அந்த கொக்கோகோலா கம்பெனியில் ஃபில் பண்ணும்போது அந்த கார்பன் டை ஆக்சைடு ஃபில் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த கேஸ் வர்றதுக்காக அதில் வந்து சில கண்டாமினேஷன் ஏற்பட்டிருக்குது. பேக்கிங்கில் வந்து சில கண்டாமினேஷன்லாம் ஏற்பட்டிருக்குது. இதனால தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்குது. மற்றபடி கொக்கோகோலாவில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வெளியிடுறாங்க. இருந்தாலும் வந்து மக்கள்லாம் வந்து இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் ஏற்றுக்கல. அப்போ இருந்த சிஇஓ வந்து ரொம்பவே அழட்டிக்காதனால வந்து மக்கள்லாம் ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா சேல்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் ட்ராப் ஆகுதுங்க. குவார்டர் ஆன் குவார்டர் ட்ராப் ஆகுது. இப்போ சிஇஓ வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அடுத்த குவார்ட்டரில் ரெடி ஆயிரும், அடுத்த குவார்ட்டரில் ரெடி ஆயிரும் அப்படிங்கிறாரு. ஆனால் வந்து எங்கேயுமே வந்து சேல்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற மாதிரியே தெரியல. மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி சந்திச்சுட்டே இருக்குது ப்ராஃபிட்டில். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து $100 மில்லியன் மேலே வந்து ப்ராஃபிட் குறைய ஆரம்பிச்சிருக்குது. இதெல்லாம் வந்து பஃபெட்டும் இன்னொருத்தர் வந்து ஆலன் அப்படிங்கிறவர் வந்து 2 பேருமே வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. 2 பேரும் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். சரிங்களா? அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பிரச்சனையும் வருது. என்னென்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிரப் மட்டும்தான் வந்து அந்த கொக்கோகோலா வந்து தயாரிச்சுட்டு இருந்தது. பாட்டிலர்ஸ்க்கு அந்த சிரப்பை கொடுத்துருவாங்க, அவங்க பாட்டில் பண்ணி விற்றுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன வந்ததுன்னா கொக்கோகோலா என்டர்பிரைஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை உருவாக்கி பாட்டிலர்ஸ் எல்லாத்தையுமே காசு விலை கொடுத்து எல்லா கம்பெனியும் ஒன்றா ஆக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து ராபர்ட்டோ இருக்கும் பொழுது, முன்னாள் சிஇஓ இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி தான் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து இயங்கிட்டு இருந்தது. அந்த பாட்டிலர்ஸ்க்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து இப்போ இருக்கிற சிஇஓ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அது ஒரு இண்டிபெண்டன்ட் கம்பெனியை நினைக்காம அது வந்து ஒரு கொக்கோகோலா கம்பெனிக்கு ஒரு கீழே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாரு. அந்த கம்பெனிக்கு தனி இண்டிபெண்டன்ஸ்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. பாட்டிலுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுல வந்து அவங்களே முடிவு பண்ணுறாங்க. பாட்டிலில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவரே வந்து உள்ளே வந்து இன்வால்வ் ஆகிறதுனால வந்து பாட்டிலர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு விருப்பமே இல்லாமல் தான் வந்து இந்த இடத்துல வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர் வந்து ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போய் முறையிடுவாங்க. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, சிஇஓட்ட வந்து சொல்லி இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணுற வேலையை தான் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இந்த சிஇஓ என்ன பண்ணுறாருன்னா, இவன் எதுக்கு தேவையில்லாமல் உள்ளே வந்து இன்டர்வியூ ஆகிட்டு இருக்கிறான், இவனுக்கு நிறைய பவர் இருக்கிறதுனால இந்த பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறான், இவனோட பவர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக
அந்த பஞ்சாயத்து பண்ணியிருந்தாரு பார்த்தீங்களா, அவருடைய போர்ட் ஆஃப் டைரக்டர் பவர் வந்து குறைச்சிடுறாரு இந்த இன்வெர்ட்டர். இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா, பாட்லர்ஸ் வந்து டைரெக்ட்டா வந்து அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் மூலியமா வந்து பிரச்சனைகள வந்து சிஇஓவுக்கு கொண்டு போக முடியல. பாட்லர்ஸ் வந்து டைரெக்ட்டா சிஇஓவ மீட் பண்ண முடியல. இதனால வந்து உள்ளேயே வந்து ஒரு மனக்கசப்புகள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ பாட்டில் ரிசல்ட் என்ன பண்ணுறாங்க, சரியாக கொண்டு போய் சப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஷாப்புக்கெல்லாம் கொண்டு போய் அவங்க பாட்டில கொண்டு போய் குடுக்குறதில்ல. ரொம்ப ஏன்னா ஒரு ப்ராஃபிட் மோட்டிவ் இல்ல, ஒரு ப்ராஃபிட் மிகப்பெரிய அளவு ப்ராஃபிட் இல்ல அப்படின்னா, அவங்க ஏன் போய் இழுத்து கட்டிட்டு செய்ய போறாங்க? இது எல்லாமே வந்து பஃபெட் வந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்காரு. உடனே ஏலன் அப்படிங்கிற ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர் வந்து அ பஃபெட்ட கூப்பிட்டு, இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் இருக்கிற மாரி இருக்குது. இதுக்கெல்லாம் பிரச்சனைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிஇஓ இன்வெர்ட்டர் தான் காரணம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாரு. பஃபெட் ஆமா, நானும் இத ரொம்ப நாளா நோட் பண்ணிட்டு இருக்கிறேன். உடனே இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா, மிகவும் ஃபேமஸான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் டைரக்டர், மிகப்பெரிய அளவுல ஸ்டேக் வச்சிருக்கக்கூடிய இன்வெஸ்டரும் கூட. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, சிஇஓக்கு கால் பண்ணி உடனே அர்ஜென்ட் மீட்டிங் நம்ம பிரைவேட் மீட்டிங் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. உடனே 3 பேரும் வந்து ஒரு பிரைவேட் மீட்டிங்ல வந்து உட்கார்றாங்க. உட்காந்துட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. நீங்க வந்து நல்லா தான் டெவலப் பண்ணீங்க. ஆனா உங்கனால வந்து இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து உங்கனால ஹேண்டில் பண்ண முடியாது. தயவு செஞ்சு ரிசைன் பண்ணிருங்க அப்படிங்கிற மாரி பிரைவேட்டா அழுத்தத்த குடுக்குறாங்க. ஆனா என்னன்னா, இப்ப வந்து சிஓ இன்வெர்ட்டர் வந்து ரிசைன் பண்றது, பண்ணாதது அவருடைய கையில தான் இருக்குது. பஃபெட் நெனச்சா வந்து அவர் வந்து ரிசைன் பண்ண வைக்க முடியாது. ஏன் கேட்டீங்க அப்படின்னா, ஒரு சிஇஓ வந்து அவர் பதவிய வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்னா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து அவருக்கு எதிரா வோட் பண்ணணும். ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, அப்ப இருந்த கரண்ட் சிஇஓவுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாரி தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நெறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா, அவங்களுக்கெல்லாம் வந்து உண்மையான பிரச்சனைகள் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியல. இந்த பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு தெரியறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிரும். அந்த 1 வருஷத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கம்பெனி வந்து ரொம்பவே மோசமான நிலைமைக்கு போயிரும் அப்படின்னு பஃபெட் வந்து நெனைக்கிறாரு. ஸோ, இதனால வந்து தனிப்பட்ட முறையில வந்து அழுத்தம் குடுக்குறாரு. இது மாரி வந்து தனிப்பட்ட முறையில வந்து ரொம்பவே அழுத்தம் குடுத்துட்டுருக்காங்க. நீங்க ரிசைன் பண்ணீங்க அப்படின்னு. ஸோ, இவரு வந்து 4 நாள் கழிச்சு என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த இன்வெர்ட்டர் சிஇஓ வந்து அ உடனே எமர்ஜென்சி போர்ட் ஆஃப் மீட்டிங்கை வந்து கண்டக்ட் பண்ணுறாரு. ஸோ எல்லாமே வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாமே ஆச்சு, என்னமோ பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, கம்பெனியில் ஏதோ பிரச்சனையாட்டு இருக்குது, என்ன எதுக்காக இப்படி ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பயத்தில் தான் பார்க்குறாங்க. எல்லாருமே மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு வந்து இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து என்னால் ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். உடனடியாக நான் வந்து வேலையை விட்டு ரிசைன் பண்ணுறேன். நீங்கள் புது சிஇஓ அப்பாயின்ட் பண்ணி கம்பெனியை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ என்றைக்குமே வந்து சிஇஓ வந்து ரிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கெடு கொடுப்பாங்க. சிஇஓ நான் இன்னும் ஒரு 6 மாதத்தில் வந்து ரிசைன் பண்ணிடுவேன், இல்லை ஒரு வருஷத்தில் வந்து நான் இதுக்கு மேலே கம்பெனியை நீடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அடுத்த நாளே நான் நாளையிலேருந்தே நான் வந்து கம்பெனிக்கெல்லாம் வரமாட்டேன், நீங்களே பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இது எல்லாமே வந்து போர்ட் ஆஃப் டைரக்டருக்கு சலசலப்பு ஏற்படுது. எனக்குமே வந்து ஒரு சிஇஓ வந்து ரிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு என்வலப் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த என்வலப்புக்குள்ள அடுத்த சிஇஓ யார அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதில் அவங்களுடைய சஜஷன் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சஜஷன் எடுத்து பார்க்கும்போது ஒருத்தரை வந்து நியமிக்கிறாங்க. ஸோ அவரை வந்து கொக்கோ கோலாவுக்கு சிஇஓவை வந்து போட்டுறாங்க. ஏன்னா அவருக்கு வந்து எலிஜிபிலிட்டிலாம் இருக்கிற மாதிரி பஃபெட்டு எல்லாருமே வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாமே அப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த சிஇஓ வந்து அப்பாயிண்ட் ஆயிறாங்க. சரிங்களா? இது எல்லாமே நடக்கிறது வந்து மீடியா மூலியமா வந்து வெளிச்சத்துக்கு வருது. இது மாரி பஃபெட் வந்து நேரடியா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. அ இது மாரி ஒரு சிஇஓ வந்து ரிசைன் பண்ண வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து தவறு. பிரைவேட்டா வந்து இவரோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற மாரியான விஷயங்கள்லாம் வந்து மீடியால பப்ளிக்கு வெளியே தெரிய வருது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலகட்டங்கள்ல வந்து பஃபெட்டோடைய இது வந்து டேமேஜ் ஆயிட்டே இருந்தது. ஃபேமஸ் வந்து டேமேஜ் ஆயிட்டே இருந்தது. ஏன் அப்படின்னா, முதல் பணக்காரரா இருந்தவர் வந்து இப்ப 4வது பணக்காரரா மாறாரு. முன்னால வந்து பில் கேட்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்கவங்க, டெக்னாலஜி வச்சிருக்கவங்களுடைய வந்து முதல் பணக்காரங்களா இருக்கிறாங்க. ஏன்னா அந்த டைம் வந்து டெக்னாலஜி வந்து பூம். ஏற்கனவே மீடியால வந்து போன வீடியோல சொல்லியிருந்த மாரி மீடியா கிரிட்டிசைசேஷன், அ இது மாரி பஃபெட்டுக்கு வந்து வயசாயிருச்சு, இவருக்கு வந்து நியூ எக்கனாமிக்ல வந்து பண்ண தெரியல. ஸோ ஏற்கனவே வந்து பப்ளிக்ட்ட வந்து நெறையா வந்து இவர் மேல வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாம இருந்துச்சு. இதனாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பச்சை ஹாத்வே சார் வந்து மிகப்பெரிய அளவு வேல்யூவேஷன் வந்து குறைய ஆரம்பிச்சுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, பச்சை ஹாத்வே சார் ஒரு ஷேர் வச்சிருந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வாங்குற அளவுக்கு அது வேல்யூவேஷன் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த மாரி வாங்க முடியாது. கிட்டத்தட்ட புக் வேல்யூக்கு ஈக்குவலா வந்து ஷேர் வேல்யூ வந்து மிகப்பெரிய அளவுல வந்து சரிவு சந்திக்குது. நெறைய பேர் மக்கள் வந்து பஃபெட் வந்து பயங்கரமா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பஃபெட்டுக்கு வந்து தெரியுது. பஃபெட் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதெல்லாம் பார்த்துட்டு அ இந்த மாரி ஹர்ட் ஆகுறது வந்து எனக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. ஆனா ஒவ்வொரு முறையுமே வந்து ஹர்ட் ஆகும்போது வந்து அதே வலி தான் தருது. நான் வந்து என்னுடைய சைக்காலஜில தான் போறேன். என்னைக்குமே வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்துக்கு வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பு. என்னைக்குமே என்னுடைய ரூல் என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ரூல் வந்து என்னைக்குமே வந்து கேப்பிட்டல விட்டுறாதீங்க. 2வது ரூல் வந்து கேப்பிட்டல் ஃபர்ஸ்ட் ரூல வந்து மறந்துறாதீங்க. இதுதான் என்னுடைய வந்து ரூல் அப்டின்னு சொல்லுவாரு. ஸோ நான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அ
இதே வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய கிரஹாம் சொல்லிக் குடுத்த, அதாவது பஃபெட்டோடைய குருநாதர் கிரஹாம் சொல்லிக் குடுத்த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர், அதாவது அந்த காலத்து செக்யூரிட்டி அனலைசிஸ் புக்கு படி, மார்க்கெட் சம்டைம்ஸ் ஆக்ட் ஆஸ் இரேஷனல். மார்க்கெட்டுக்கு வந்து பைத்தியம் புடிச்ச மாரி சில நேரங்கள்லாம் நடந்துக்கும். அதையெல்லாம் வந்து நம்ம பார்த்து பயப்படக்கூடாது. ஒரு மரம் வந்து அ வளர்ந்துக்கிட்டே போகாது. ஸ்கைக்கு தாண்டி மேல போகாது. பூமிய உடைச்சிட்டு மேல போகாது. அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வளருது. அதே மாரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டும். அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வளர முடியும். அதுக்கு மேல வளர முடியாது. கீழ இறங்கி வந்தே தான் தீரணும் அப்படின்னு அந்த இடத்துல வந்து பஃபெட் சொல்றாரு. அ அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, பத்திரிகை எல்லாம் வந்து ஃபார்ச்சூன் பத்திரிகைலாம் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல வந்து அந்த சிஇஓ வந்து அப்பாயிண்ட் பண்ணும்போது, இவரு தான்யா உலகத்திலே மிகப்பெரிய சிஇஓ அப்படின்லாம் பாராட்டுனவங்க வந்து, இப்போ வந்து இன்வெர்ட்டர் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் பண்ணுனது, இதெல்லாம் ஹேண்டில் பண்ணாத வந்து பார்த்தீங்கன்னா, இவரு ரொம்பவே கேவலமா வந்து ஆர்டிகிள்ஸ் எல்லாம் எழுதுறாங்க. ஸோ என்னையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா இருக்கிறப்ப தூக்கி தலைய வச்சு கொண்டாடுவாங்க. ஏதோ சின்ன தப்பு செஞ்சிரும்னு வைங்களேன், கீழ போட்டு உடைச்சிட்டு கண்டபடிக்கு பேசுவாங்க. ஸோ இதுதான் வந்து மக்கள். ஸோ பஃபெட் வந்து அதையெல்லாம் வந்து எதுவுமே கண்டுக்கல. என்னுடைய பிலாசபி என்னவோ அத பத்தி தான் போயிட்டுருக்கிறேன். எனக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அத தான் செய்ய முடியும். நான் புரியாத கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்க கம்பெனி நான் இன்வெஸ்ட் பண்ண வேல்யூக்கு இது நல்லாவே ரிட்டர்ன் குடுத்துட்டு இருக்குது. ஐ அம் ஹேப்பி வித் தட் அப்படிங்கிற மாரி இந்த இடத்துல வந்து முடிச்சுக்காருங்க. இதே நம்ம அடுத்த டாபிக்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.